நாங்கள் எல்லாமே செய்கிறோன்னு சொல்லி வந்துட்டு தொடர்ந்து ஏன் வந்து இந்த மாதிரி ஆசிரியர்களை வஞ்சிக்கக்கூடிய அரசாணைகள் வெளியிடப்படுது. கோட்டை முற்றுகை பிளான் பண்ணியிருக்கோம். இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான டிட்டோ ஜாக் அமைப்பினர் 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எழும்பூர் பிரசிடென்சி பள்ளி வளாகத்தில் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக நமது வேந்தர் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த டிட்டோ ஜாக் அமைப்பின் சென்னை மாநகர ஒருங்கிணைப்பாளர் சாந்தகுமார், தங்களது கோரிக்கைகளுக்கு அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் கோட்டையை முற்றுகையிடுவோம் என தெரிவித்தார். சென்ற ஆட்சியின் போது போராடினோம். இதை விட மிகவும் 3 நாட்கள் 4 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம். அப்போ நம்ம தமிழக முதல்வர் தான் நீங்கள் போராடாதீங்க, உடலை வருத்திக்காதீங்க, இவங்க செய்ய மாட்டாங்க, நாங்கள் வந்தால் செய்கிறோம் என்று உத்தரவாதம் அளித்தார். இது நாள் வரை அறிவிக்காதது ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம்தான். நாங்கள் எல்லாமே செய்கிறோன்னு சொல்லி வந்துட்டு தொடர்ந்து ஏன் இந்த மாதிரி ஆசிரியர்களை வஞ்சிக்கக்கூடிய அரசாணைகள் வெளியிடப்படுது, இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி இப்போ தற்போதைய அரசாங்கம் செய்யுதுன்றது ரொம்ப ஆசிரியர் மத்தியிலே மிக ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவுகிறது. கோட்டை முற்றுகை பிளான் பண்ணியிருக்கோம். இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் டிட்டோ ஜாக் பேரமைப்பின் உயர்மட்ட குழு மூடி அடுத்த போராட்ட வடிவங்களை அறிவிக்கும் என்று இங்கே பதிவு செய்கிறோம். இதேபோல புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதிக்குட்பட்ட பள்ளிகளின் ஆசிரியர்கள் பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஒரு சில பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்களை வைத்து பாடம் நடத்தும் நிலை ஏற்பட்டது. ஆவுடையார் கோவில் அருகே வேல்வரையில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் பணிக்கு வராததால் அந்த பள்ளிக்கு பூட்டும் போடப்பட்டது. கடலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில செயலாளர் ஜெகநாதன் தலைமையில் ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி மூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ஆசிரியர்களின் போராட்டம் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆசிரியர்கள் இல்லாத பள்ளியில் மாணவி ஒருவர் ஆசிரியராக மாறி சக மாணவர்களுக்கு பாடம் கற்பித்த நிகழ்வும் அரங்கேறியது.